சாப்பிட்டா வயிற்றில் உள்ள பூச்சிலாம் சாகுன்னு சொல்கிறீங்க. இதுக்குள்ளே எவ்வளோ புழு இருக்குது, அது என்ன கதை? அப்போது பாவக்காய் சாப்பிட்டா வயிற்றில் புழு சாகுமா சாகாதா, அதை சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள் சார். பாவக்காய் சாப்பிட்டா வயிற்றில் இருக்க புழு சாகும்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த பாவக்காவுள்ளே இவ்வளோ புழு இருக்குது, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? பாவக்காய் இது கெட்டுப்போன பாவக்காய் பூச்சி அடித்த பாவக்காய். அதுதான் ஏன் பூச்சி அடிக்குது? பாவக்காய் சாப்பிட்டா பூச்சி சாவுன்னு சொல்கிறீங்களா? பூச்சியை பக்கத்தில் வரக்கூடாது. பேர் என்னென்னா பாகுன்னாலும் இனிப்பு. ஆனால் பாகற்காயின்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆனால் நீங்கள் போய் அயல் நாட்டில் கேட்டிங்கன்னா அது ஒரு இனிப்பு. பாகற்காய் கசக்கும் காயின்னு சொல்லுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாகு என்றால் அது ஒரு இனிப்பு. பாவுன்னா சக்கரை பாவு. பாகு என்றால் பாகுபலி அல்லவா? இல்லை சக்கரை பாவு. அதனால் இது பாகற்காய். மொத்தத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. இது என்னென்னா அந்த விதையின் உள்ள பூச்சி தான். பாகற்காயின் மேலே இருக்கிறது நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தோலுக்கு மேலேயோ தோலுக்குள்ளேயோ அந்த விதைக்குள்ளே பூச்சி உருவாகும். எந்த ஒரு விதையிலையும் அது உரித்து சாப்பிடலாம். ஆனால் அந்த விதையில் பார்த்தீங்கன்னா பூச்சி அடிக்கும். நீங்கள் போய் விவசாயம் பார்க்குறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா பாகற்காயில் புழு வராது. அந்த பாகற்காய்க்கு உள்ள விதையில் புழு வரும். அந்த புழு தான் உங்களுக்கு வெளிப்படையாக புழு வராதுன்னா பாவக்காவை ஓட்ட போட்டாதானே விதை உள்ள போக முடியும். அப்போ அந்த கசப்பு தன்மையை விலக்கி அது கக்கிரும். இப்போ நம்ம கசப்பு திங்கும், வேப்பலையை அரைச்சி திங்கும். நம்மளுடைய நோயினுடைய எதிர்ப்பு சக்திக்காண்டி வேப்பலையை அரைச்சி திங்கும். அது உடனே உடம்புக்குள்ளேவா ஒட்டி இருக்கு, அது வெளியில் தெளியுது. அதே மாதிரி தான் இதுவும் தன்னுடைய கழிவுகளை அது மூலமாக வெளியே. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம்.